முத்து, சௌந்தர்யா அண்டு ஜாக்லின் இந்த 3 பேரும் ஏன் டார்கெட் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நெறைய டிஸ்கஷன் வந்து நம்ம லைவ்ல போடும்போது நெறைய பேர் வந்து கேட்கும்போது நான் ஒரு விஷயம் யோசிச்சேன். உண்மையாலுமே என்னன்னா இந்த 3 பேருக்கு வந்து ஒரு விசிபிலிட்டி வந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து இந்த முதல் 2 வாரத்துல வந்து ஒரு சரியான இடத்த வந்து புடிச்சது வந்து சௌந்தர்யா. அதற்கு பிறகு வந்து முத்துக்கு ஆல்ரெடி வந்து இதான் பிளான்னு சொல்லியிருந்தாங்க. முத்து என்ன ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வந்து முதல் வாரத்துக்குள்ளேயே வந்து 99% நான் அவ்வளோ சீக்கிரம் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான்னா, அவன் மேல வந்து என்னடா இந்த பையன் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா பேசுறான் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. பட் ஆனா ஒவ்வொரு டாஸ்க்கு வர அந்த பையன்கிட்ட ஏதோ ஒரு ஸ்டஃப் இருக்கு. அவங்ககிட்ட வந்து ஒரு மெமரி பவர் இருக்கு. அவனால வந்து அத ஹேண்டில் பண்ண முடியுது. ஸோ இந்த இடத்த வந்து ஹேண்டில் பண்றதுக்கு அவன் ஒரு பிளான்ல வந்திருக்கான். அதுவும் இல்லாம உள்ளுக்குள்ள வந்து எல்லாருமே டம்மி பீஸா போயிட்டாங்க. அதான் உண்மை. யாருமே பெரிய பவர்ஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மரா யாரும் உள்ள வரல. அப்புறம் அதுதான் வந்து சௌந்தர்யாவும் ஈஸியான ஒரு விசிபிலிட்டிக்கு வரதுக்குண்டான காரணமா மாறிச்சு. சௌந்தர்யா பொறுத்தவரைக்கும் முதல் 2 வாரத்துல தனக்கு எதுவுமே தெரியாத ஒரு ஒரு சாஃப்ட்டான கேரக்டர் மாரி அப்படி வந்து ஒரு போர்ட்ரேட் பண்ணிருச்சு. இப்ப சௌந்தர்யா கிட்ட வந்து இப்போ ஒவ்வொரு வாட்டி சௌந்தர்யா டென்ஷன் ஆகும்போது, அவங்க கிட்ட இருக்கிற அந்த சில விஷயங்கள் தெரியுது. டைரக்ட்டா குறை சொல்லும்போது வந்து சௌந்தர்யாக்கு பயங்கரமான கோவம் வருது. அது எல்லாமே வருது. பட் ஆனா மக்கள் மத்தியிலருந்து வெளிய வைல்ட் கார்ட் என்ட்ரீஸ்லேருந்து உள்ளுக்குள்ள வந்தவங்க வந்து ரயன் வந்து சௌந்தர்யாட்ட சொன்னதா இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு மக்கள் மத்தியிலருந்து அதாவது விஜய் சேதுபதியோட கமெண்ட் மூலமாவே வந்து பார்த்தீங்கன்னா, முத்துவுக்கு தெரிஞ்சிருச்சு. நமக்கு ஒரு வந்து வெளிய வந்து நல்ல விசிபிளான ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு அப்படிங்கிறது முத்துக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப என்ன பண்றாங்க, ஹவுஸ்மேட் எல்லாருமே அந்த வீக்கெண்ட்ல எல்லாமே பார்த்து முடிச்சோனே, இவங்கள வந்து நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா, நம்ம அப்படியே போயிருவோம்னு சொல்லிட்டு, இப்ப பெர்ஃபெக்ட்டா டார்கெட் பண்ணி இந்த லாஸ்ட் 1 வீக்க பயங்கரமா பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றாங்க, சாச்சனா வந்து முத்துவ வந்து டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு. ரயான் வந்து சௌந்தர்யாவ டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாக்லின வந்து எல்லாருமே டேமேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரையுமே பயங்கரமா டேமேஜ் பண்ணியிருக்காங்க. இவங்க 3 பேரும் நல்ல பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ். ஸோ இந்த பொட்டன்ஷியலான பிளேயர்ஸ வந்து இவங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. கேம்னா அப்படிதான் இருக்கும். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ நம்ம இவங்களுக்காக சப்போர்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் விசிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. எப்படின்னா, இவங்களோட ஃபார்மேட்ல தான் கேம் நெறைய ஆடுறாங்க. அன்ஷிதாவுக்கு வந்து சௌந்தர்யா போய் எப்படி வந்து அழகா வந்து இவங்ககிட்ட நல்லா பழகிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சு போச்சு. ஸோ அப்ப அன்ஷிதா வந்து இந்த ஆங்கிள்ல தான் நம்ம பழகணும் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அன்ஷிதாவையும் நீங்க சௌந்தர்யாவும் கம்பேர் பண்ணீங்கன்னா, அன்ஷிதா பெட்டர். பழகுற விதத்துல. சௌந்தர்யா வந்து அட்ராக்டிவான ஆளு. அதுதான் விஷயமே. அட்ராக்டிவா இருக்கிறது வேற, பெட்டரா இருக்கிறது வேற. ஸோ அது 2க்கும் இடைப்பட்ட வித்தியாசம் இருக்கு. முத்து, ஜாக்லின் 2 பேருமே அந்த விஜே நான் பலமுறை சொல்லிட்டேன். விஜேவோட இடத்த பிடிக்கிறதுக்காக இருக்கிற ஒரு அற்புதமான ஆட்கள் இப்போதைக்கு. விஜய் டிவில வெளிய வந்ததுக்கு அப்புறம், பிக் பாஸ் விட்டு வெளிய வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு இடம் கிடைக்கும். டிவில ஒரு ப்ரோகிராம் கிடைக்கும் அப்படின்னா, அது முத்துவுக்கும் ஜாக்லினுக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஜாக்லின் 2 வாரத்துல சண்டை போட்ட பிறகு, அதுக்கப்புறமேட்டு உடனே முத்துக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு ரேம்போ கிரியேட் பண்ணிருச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ரேப்போ மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணிருச்சு. ஸோ அது அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்காங்க. சௌந்தர்யாவுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ரயன் வந்ததுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்டா வந்து மெயின்டைன் பண்றா அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ரயன் வந்து வந்த பிறகு சௌந்தர்யாவுடைய பர்ஃபார்மன்ஸ் அடி வாங்குறதுனால இவங்களுக்கு ஆடியன்ஸுக்கு சுத்தமா பிடிக்கல. அது சௌந்தர்யாவுக்கு எந்த அளவுக்கு அந்த பல்ஸ் புடிச்சு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரியல. இப்போ சௌந்தர்யா வந்து எல்லாத்துக்கிட்டையும் போயிட்டு வந்து நம்ம நல்லவன்னு காட்டிக்கிறது, சிவா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், இல்ல வந்து மஞ்சரிக்கு உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்றது, இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கிற சௌந்தர்யா இது கிடையாது. சௌந்தர்யா வந்து முதல்ல இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டா வந்து ஹேண்டில் பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா, அதாவது அமைதியா இருந்து எல்லாத்தையும் கவனிச்சு பேசுற ஆளா வந்திருந்தா பிரச்சனை இல்ல. இப்போ நெறைய இடங்கள்ல வந்து வாலண்டியரா பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. அதிகமா பேசுறவங்களுக்கு தான் விசிபிலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லி வந்து சௌந்தர்யா பேச முயற்சி பண்றது தான் சௌந்தர்யாக்கு இப்போ ஒரு ஒரு பின்னடைவை குடுக்குது. கண்டிப்பா இடத்த விட்டு கீழ இறங்க போறதில்ல. அந்த வெற்றி வாய்ப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து டவுன் ஆகும். அதுதான் இங்க பிரச்சனை. எவ்வளவு தூரம் முத்து, சௌந்தர்யா, ஜாக்லின் 3 பேரையும் கொஞ்சம் டவுன் பண்ணி வைக்க முடியுமோ, அந்த அளவு பண்றதுக்கு உண்டான வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. பிக் பாஸ் ஹவுஸ்குள்ள இருக்கிற எல்லாருமே. அது வந்து ஓரளவுக்கு அதுல வெற்றி அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ எனக்கு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத நீங்க எழுதுங்க. ஸோ இது எந்த ஆங்கிள் வரைக்கும் போகும்? இது ரொம்ப பாசிட்டிவான இம்பாக்ட் உருவாக்குமா? இல்ல நெகட்டிவான இம்பாக்ட் உருவாக்குமாங்கிறத அதாவது இவங்க 3 பேத்துடைய பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் உருவாக்கும் அப்படிங்கிறத நீங்க உங்களுக்கு தோணுதுங்கிறத கமெண்ட்ல எழுதுங்க. நம்ம கமெண்ட்ல உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். நன்றி.